அதிசயமா இருக்கு. இதோ லாக்அப்குள்ள ஒரு கைதியா என்னால இருக்கவே முடியல. கௌதம், என்ன பண்றது கௌதம்? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நினைச்சுக்கோ. தப்பு பண்றவங்களுக்கு இது தண்டனைக்கான இடம். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கௌதம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னை ஜாமீன்ல எடுக்க நான் ட்ரை பண்றேன். இந்திரா, நீயும் கேர்ஃபுல்லா இரு இந்திரா. என்ன நடக்குதுன்னே தெரியல. சுத்தி நடக்கிறது எதுவுமே சரியில்லை. சரி, டைம் ஆச்சு, போதும் பேசினது. முடிஞ்சிருச்சு மேடம். கௌதம், நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. நான் கண்டிப்பா உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன். இப்ப நான் வக்கீல பார்க்க தான் போறேன். வெளியே தான் உனக்கு ரெஸ்ட் இல்ல. எங்கேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடு கௌதம். இருக்கட்டும் இந்திரா, நீ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெம்பா இருக்கு. அதான் எல்லாமே பாத்துக்க நீ இருக்கல்ல. அப்பாவையும் அம்மாவையும் ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லு, சரியா? நீ என்னை பத்தி கவலைப்படாத. எப்படி கௌதம் அது மட்டும் என்னால முடியும்? நான் உன்னை பத்தி மட்டும் தானே கௌதம் கவலைப்படுவேன். அடிக்கடி நீ கேட்ப, இப்ப எப்படி பிரிஞ்சிருக்கோம். இந்த முத்தத்தை பத்திரமா வச்சுக்கோ கௌதம். நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வர வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். கான்ஸ்டபிள் மேடம், அவரை கூட்டிட்டு போங்க. சார் வாங்க சார். நீ சேஃபா இரு இந்திரா. கௌதம், நான் பாத்துக்கிறேன். நீ போ இந்திரா. எங்க போய் தொலைஞ்சிங்க? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல போன் எடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கோபமா தான் பேசணும்னு ஏதாவது முடிவு செஞ்சு வச்சிருக்கிறியா? ஏன் ராகினிமா, எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு. ஜான்சி கௌதம வீட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டான்னு தகவல் வந்துச்சு. அத கேட்டதுக்கு பிறகுமா உனக்கு சந்தோஷம் இல்ல? நீங்க நல்ல பிளான் போடுறீங்களே தவிர அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. கௌதம அரெஸ்ட் பண்ணது உண்மைதான். அத பார்த்து சந்தோஷப்பட்டதும் உண்மைதான். ஆனா இது மட்டும் போதும்னு நம்ம திருப்தி ஆயிட்டோம்னா இன்னைக்கு ராத்திரியே இந்திரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா கௌதம. அதெல்லாம் நமக்கு சந்தோஷமா இருக்குமா? என்ன சொல்ற? விளங்குற மாதிரி சொல்லு. இந்திரா IASல 2 எக்ஸாமும் எழுதி பாஸ் பண்ணிட்டா. அவளுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அத கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஜான்சியே இன்னைக்கு ஐஜி போன் பண்ணதோ ஆடி போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஐஜி போன் பண்ணாரா? ஆமா, இந்த இந்திரா கௌதம ஒழுங்கா ட்ரீட் பண்ண சொல்லி ஐஜிக்கு கால் பண்ணிருக்கா. ஐஜி சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் என்ன செய்ய முடியும்? அதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஐயா தண்ணி குடுங்கய்யா. இந்தாங்கய்யா குடுங்கய்யா. ஐயா தண்ணிங்க. அந்த இந்திரா புள்ளையை எப்படியாவது அடிக்கணும், அழ வைக்கணும், துடிக்க வைக்கணும், கதற வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே தப்பா நடக்குதே. கணக்கு நம்ம கணக்கு சரியா வர மாட்டேங்குதே. அந்த இந்திராவை கதற வைக்கணும்னு தானே இத்தனையும் பண்ண. இந்திரா அவமானப்பட்டு தலகுனிவா, அசிங்கப்பட்டு போவான்னு நினைச்சேன். அதை அப்படியே மாத்தி வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க ராகினிமா. அப்ப அந்த இந்திராவை நாம அழிக்க முடியாதா? அவ நிம்மதியை கொலைக்க முடியாதா? அவளை நாம எதுவுமே செய்ய முடியாதா? என்ன ஜேபி, எப்பவும் அமைதியா தான் பேசுவீங்க, இப்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. அப்படி இல்ல, அந்த இந்திரா தன் புருஷனை காப்பாத்த நவீன சாவித்திரியா மாறிட்டாங்கறியா? ஆமா ஆமா. இத பார்த்து பயந்துட்டியா?
பயப்படாத. என்னவோ தெரியல, இந்த இந்திரா விஷயத்துல மட்டும் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட என்னாலையும் உணர்ச்சி வசப்பட முடியாம இருக்க முடியல. சாரி. இதுக்கப்புறம் நான் பதட்டப்பட மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அது சரி, ஆனா இங்கிருந்து நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம். இந்திரா கௌதம பார்க்க ஸ்டேஷனுக்கே போயிட்டா. எனக்கு என்னமோ அவ கௌதம ரிலீஸ் பண்றதுக்காக எல்லா பிளானையும் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நாம இதுல முந்திக்கலனா இவ்ளோ தூரம் வந்தது வீணா போயிடும். அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. இந்த பிரச்சனை இந்திராவால சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு பெருசா ஆகணும். அதுக்கு ஏதாவது சரி, நான் ஒரு திட்டம் சொல்றேன். நேர போ, அது அப்படியே ஜெயா அம்மா கிட்ட சொல்லு. அவங்கள அதுக்கு சம்மதிக்கவை செய்யவை. அது உன் சாமர்த்தியம். அக்கா கிட்டயா? சரி சொல்லுங்க. சூப்பர், சரியான ஐடியா. உடனே பண்ணிடுறேன். சரி, நேரத்தை வீணடிக்காத. போ, நீ கதிர் 2 பேருமே சேர்ந்து போய் ஜெயா அம்மா கிட்ட பேசுங்க. சரியா? ஓகே ஜேபி. எப்படியாவது அவங்க மனச கரைக்க பாருங்க. நான் சொன்னதை செய்ய வைங்க. இப்ப அக்கா கிட்ட இதை உடனே கன்வே பண்ணிடுறேன். ஓகே. ஆமாம்மா, இருமா. யாரை பார்க்கணும்? சார், இது சக்கரவர்த்தி சாரோட ஆஃபீஸ் தானே? ஆமாம்மா. நான் அவரை தான் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவரை பார்க்க முடியாதுமா. இல்லை சார், கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ். நான் அவசரமாக அவரை பார்க்கணும் சார். உள்ள அவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட பேசுங்கம்மா. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நான் சக்கரவர்த்தி சாரை மீட் பண்ணணும். என்ன இவ்வளவு சர்வசாதாரணமா கேக்குறீங்க? அவ்வளவு சீக்கிரமாலாம் அவரை பார்க்க முடியாது. அங்க ஜூனியர் வரா இருப்பாருங்க, அவரை போய் கேளுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், என்னோட பேர் இந்திரா. நான் கொஞ்சம் அவசரமா சக்கரவர்த்தி சாரை மீட் பண்ணணும். என்ன விஷயமா பார்க்கணும்? சார், என் ஹஸ்பண்டை ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அதுக்காக கேஸ் எடுக்க சொல்லி சார் கிட்ட கேட்கணும். ஓகே. சார் கேஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காரு. அதுபடி தான் கேஸ் எடுப்பாரு. நீங்க டீடைல் சொல்லுங்க, அப்புறம் சாரை பார்க்கலாம். சார், நீங்க கேட்குற ஃபீஸை நாங்க கொடுக்குறோம். தயவு செஞ்சு இந்த கேஸ்ல கொஞ்சம் ஆஜராக சொல்லுங்க. அப்பதான் என் ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வர முடியும். அந்த மாதிரிலாம் நினைச்சா நீங்க இங்க வந்துடக்கூடாது. சார், இல்ல சார், எனக்கு சக்கரவர்த்தி சாரை பத்தி நல்லா தெரியும். நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நியாயம் எங்க பக்கம் இருந்தா மட்டும்தான் அவர் கேஸ் எடுப்பாராமே. நான் அதுக்காக தான் அவரை தேடி வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அவசரமா பார்க்கணும் சார். ஓகேம்மா, தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. யூசுவலா உடனே எந்த கேஸையும் எடுத்துக்க மாட்டாரு. பட் அர்ஜென்ட்னு சொல்றதுனால நீங்க டீடைல் சொல்லுங்க, நான் சார்ட்டு சொல்றேன். தேங்க்யூ சார். நான் டீடைல் சொல்றேன் சார். என் ஹஸ்பண்டோட பேரு கௌதம். அன்னபூர்ணி குரூப்ஸோட JMD. ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ல அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். வாட்? இருங்க. இப்ப மீடியால வந்துட்டு இருக்கே, அந்த கேஸை பத்தி சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர் ஜான்சி அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுவா? அதுதான் சார். ஐயோ, அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கே. நோ, இல்ல மேடம், நீங்க கிளம்புங்க. அக்கா அக்கா அக்கா, இங்க பாரு. நம்ம கௌதம காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்னன்னு சொல்லுடி. எப்படியாவது கௌதம் வெளியில வந்துட்டா எனக்கு போதும். என்னடி, என்னன்னு சொல்லு. அக்கா, நம்ம கௌதம் பெரிய பணக்கார வீட்டு பையனு தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு கேஸ் போட்டிருக்கா. கேஸ் போட்டா அந்த பொண்ணுக்கு என்ன லாபம்னு சொல்லு. ஆமா, என்ன லாபம் நீங்களே சொல்லுங்களேன். அக்கா, எல்லாமே பணம் தான்க்கா. இப்ப கோர்ட்ல வச்சு இதுக்கு காம்பன்சேஷனுக்கு பணம் தானே கேட்பாங்க. இத நம்ம நேராவே கொடுத்துட்டா என்ன?
என்ன ராகினி சொல்ற? பணமா? பணத்தை நாம அந்த பொண்ணு கொடுத்தா எப்படி? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ மாமா, கேஸ வாபஸ் வாங்கிருன்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குற பணத்தை நம்ம கொடுத்துட்டா அவ்வளவுதான். கேஸே இல்லனா கௌதம் எதுக்கு உள்ள இருக்க போறான்? இல்ல சின்னத்த, அது நியாயமே கிடையாது. கேஸ கோர்ட்டுக்கு வெளியில போய் முடிக்கிறது ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் நம்ம லீகலா தான் பண்ணணும். சித்தி, ஓ, யாரு உன் தங்கச்சி சொன்னாளா? அவளுக்கு படிச்ச திமிரு. ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போவா. ஏன் பையன் தான் உள்ள இருந்து கஷ்டப்படுறான். அக்கா, நீ கிளம்புக்கா. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவளோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம 2 பேருமே போய் பேசி முடிச்சிடலாம். ஐயோ, இது செம்ம ஐடியா சித்தி. அம்மா, இதுவும் நல்ல விஷயம்தான். கௌதம் பேர் எங்கேயும் வராது. லீகலா கோர்ட்டு கேஸ் நம்ம அலையாம ஈஸியா முடிச்சிடலாம். அதாம்மா நமக்கும் நல்லது. லேடிஸ் நீங்க எல்லாரும் போய் பார்த்து பேசுனீங்கன்னா அந்த பொண்ணு ஓகே சொல்லுன்னு நினைக்கிறேன். நீ அப்படியா சொல்ற? ஜெயா, வேணாம் ஜெயா, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. பொய் சொல்லி நம்ம கௌதம மாட்டி விட்டவகிட்ட நாம எதுக்காக போய் கெஞ்சணுங்கிறேன். மாமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க மாமா. என் அக்கா கௌதம்க்கு நான் என்ன வேணாலும் செய்வா. அத்தை, தயவு செஞ்சு இவங்க பேச்ச கேட்காதீங்க. அதை விட முக்கியம், நம்ம கௌதம் என்னத்த தப்பு செஞ்சாரு? நாம எதுக்கு காசு கொடுக்கணும்? அத்தை, இது சரியில்லை அத்தை, வேணாம் அத்தை. கரெக்ட் அம்மாடி, நீ சரியா சொன்னம்மா. நாம எதுக்குமா காசு கொடுக்கணும்? பேசுடா. இருங்க, என்னப்பா நீங்க இப்ப போய் காசு அது இதுன்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாக்கா, வீட்ல இருக்கிற எல்லா காசையும் கொடுத்தும் கூட நம்ம கௌதம வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். இவளுங்களுக்கெல்லாம் பணம் போகுதேன்னு கவலைக்கா. அக்கா, நமக்கு என்ன சொத்து பணமா முக்கியம்? இந்த குடும்ப மானமும் கௌதமும் தான் முக்கியம். எனக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. என் கௌதம் வீட்டுக்கு வந்தா போதும். வாடி போலாம். வா. ஐயோ, அத்தை, என்னங்க? எதுக்கு ஜெயா இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்க? இல்லங்க, என்னால என் பையனை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் அந்த பொண்ணோட கையில கால்ல விழுந்தாச்சும் கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேங்க. அத்த, இந்திரா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யலாம் அத்த. எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. ஜெயா, காவியா சொல்றது சரிதான் ஜெயா. என்னதான் இருந்தாலும் இந்திரா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஜெயா. காவியா, உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல அவ என்ன செஞ்சாலும் சரின்னு நீ நினைக்காத. இத பாருங்க, கௌதம் ஏன் பையன். அவன் விஷயத்துல முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் முதல்ல இருக்கு. நான் போய் அவளை கேட்கணுமா? இருக்கட்டும், கௌதம முதல்ல வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இந்த வீட்ல யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு நான் அப்புறமா முடிவு பண்றேன். இப்ப நடுவுல யாராவது வந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான். இருடி, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். ஜெயா, ஐயோ அத்தை, ஜெயா. அத்தை. நீங்க இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சார்ல இந்த கேஸ் எடுக்க மாட்டாரு. நீங்க கிளம்புங்க. என்ன சார் சொல்றீங்க? இப்படி சொன்னா எப்படி சார்? அதுல உண்மை என்னன்னா, என் ஹஸ்பண்டை எந்த தப்புமே பண்ணாம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். இல்ல மேடம், பார் கவுன்சில்ல இந்த கேஸ்ல யாரும் ஆஜராக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. வேலைக்கு வந்த பொண்ணுகிட்ட அபியூஸ் பண்ண கேஸ்னா பொதுவா பெண்கள் பக்கம் தான் வாதாடுவாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு. சோ எங்க சார் இதை மிஸ்லீட் பண்ண மாட்டாரு. சார், இல்ல என் ஹஸ்பண்ட் எந்த தப்புமே பண்ணல சார். மீடியா, இன்ஸ்பெக்டர்னு எல்லாரும் அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார், நான் சொல்றது கொஞ்சம் மேடம், நீங்க கிளம்புங்க. சார், இல்ல சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் கண்டிப்பா அவரை பார்த்தாகணும். அவரால் தான் கண்டிப்பா இந்த கேஸ் எடுக்க முடியும். அப்பதான் என் ஹஸ்பண்டுக்கும் நியாயம் கிடைக்கும். ப்ளீஸ் சார். நீங்க என்னதான் சொன்னாலும் கஷ்டம் மேடம்.
பார் கவுன்சில மீறி எங்களால எதையும் செய்ய முடியாது. நீங்க வேற வக்கீல பாருங்க. சார் நியாயம் வேணும் தானே சார் சக்கரவர்த்தி சாரியே பார்க்க வந்திருக்கேன். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். இந்தாங்க சார் பேப்பர். என்ன மேடம் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? வெளியே விசிட்டர் ரூம்ல நோட் புக் இருக்கு, அதுல உங்க ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு போங்க. அப்புறம் வேணா கூப்பிடுறோம். சார் இல்ல சார், நாளைக்கு கேஸ் வருது, அதுக்குள்ள கூப்பிட்டுருவீங்களா? ஐயோ உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு. போங்க மேடம், எழுதி வச்சுட்டு போங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். அப்பவும் சார் இந்த கேஸ் எடுக்க போறது இல்ல. உங்க திருப்திக்காக சொல்றேன், அவ்வளவுதான். சார் இப்படி சொன்னா எப்படி சார்? என் ஹஸ்பண்ட் நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தானே சார் கேக்குறேன் நானு. இவ்வளவு நேரம் பேசியும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கேஸ்ல யாருமே ஆஜராக மாட்டாங்க, சான்ஸே இல்ல. நீங்க கிளம்புங்க. இல்ல சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் மேடம் டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இப்ப என்ன செய்யறது? சக்கரவர்த்தி சார பார்த்தே ஆகணுமே. ராகினி, இது யார் வீடுடி? இந்த வீடுதான் அந்த பொண்ணோடதா? ஆமாக்கா, அவ வீடுதான். இங்கதான் இருக்கலாம். நல்லா விசாரிச்சிட்டேன், வா போலாம். வா. அக்கா ஆ? அவ காசுக்கு ஆசைப்படாத மாதிரி பேசுவா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசி நாம தான் வழிக்கு கொண்டு வரணும். நீ அவசரப்பட்டு கோவம் மட்டும் படுறாத. சரிடி, கௌதம்காக நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். வா. சரி வா. ஜேபி சார் சொன்ன மாதிரி கரெக்டா 2 பேரும் வந்துட்டாங்களே. வரட்டும் வரட்டும். எங்க கிரண்யாங்கிறது நான் தாங்க. நீங்க யாரு? சொல்றோம். எங்கேயே பேசலாமா இல்ல உள்ள போய் பேசலாமா? உள்ள வாங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. யாருங்க நீங்க? என்ன வேணும்? பேட்டிலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. கோர்ட்ல கேஸ் முடிஞ்ச பிறகுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். என்ன பேட்டியா? அதுவும் ஒண்ணு. இத பாரு, நாங்க ஒண்ணும் அதுக்கு வரல. நான் கௌதமோட அம்மா, இவ கௌதமோட சித்தி. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க பையனால என் வாழ்க்கையே போச்சு. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. 2 பேரும் வெளியே போங்க. இங்க பாரு, கௌதம் தப்பு பண்ணலன்னு எங்க 2 பேருக்குமே தெரியும். நீ காசுக்காக தான் பாக்குற, அதுவும் எங்களுக்கு தெரியும். சோ உனக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. கேஸ வாபஸ் வாங்க. கஷ்டம்னு வந்து கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்போம். ஆனா அதுக்காக என் பையன் மேல பழிய போட்டு இப்படி அவமானப்படுத்திட்டியே. சரி பரவாயில்ல, விடு. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. உங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்வீங்களா? அதுக்கெல்லாம் மயங்கற ஆள் நான் கிடையாது. போங்கன்னு சொல்றேன்ல. அக்கா கொஞ்சம் அமைதியா இரு. சரி, என்ன நடந்தது அது சொல்லு. நாங்களும் கேட்டுக்கிறோம், அப்புறம் மத்தத சொல்றோம். அதான் அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்ல மாட்டியா நீ? சொல்லு. என்னங்க சொல்ல சொல்றீங்க? நீங்க தான் உங்க பையனை நல்லவர்னு சொல்றீங்க. ஆனா அவரு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது உண்மை. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல அவர்தான் என்ன
ஒரு வேலை கேட்டு போன பொண்ணுகிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன். அதுக்காக தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஜான்சி மேடமும் நியாயத்துக்காக நிக்கிறாங்க. நான் கௌதம்க்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். ஏய் வாய மூடு. யார பத்தி யார்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்க? கௌதம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கான் தெரியுமா? அவனோட மார்க் என்னன்னு உனக்கு தெரியுமா? பெரியவங்க கிட்ட அவன் ரொம்ப மரியாதையா நடந்துக்குவான். வீட்ல இருக்கிறவங்க கிட்ட அன்பா பேசுவான். ஒருத்தர் கிட்ட கூட அவன் மரியாதை இல்லாம பேசினதே இல்ல. அவன் கிட்ட வேலை செய்யறவங்கள அவன் கேர் எடுத்து பாத்துப்பான். நீ அவன் மேல இப்படி பழி சொல்றத என்னால நம்பவே முடியல. ஏய், இதுக்கு மேல நீ என் பையனை ஏதாவது தப்பா சொன்ன கழுத்தை நெரிச்சிருவேன், சொல்லிட்டேன். அக்கா கொஞ்சம் பொறுமையாயிரு. இங்க பார், என் அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்காத. இது எல்லாமே எங்க பையன் மேல நாங்க வச்சிருக்கிற பாசம். உனக்கு பணம் தான் தேவைன்னு எங்களுக்கு தெரியும். பாவம், இவ்ளோ சின்ன வீட்ல இருக்க. பேசாம நாங்க குடுக்கற காசை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிடு. பாத்துக்க, போதுமா?